ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸியாக குயிக்காக எங்கள் அம்மா ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான கரம் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மாதிரியான கரம் மசாலாஸ் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சின்ன வெங்காயம் ஒரு பவுல் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம், அரைச்சி ஆட் பண்ணுறோம். இதில் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லேசாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக பெரிய வெங்காயத்தை இதுலேயே ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி மட்டும் நறுக்கி வச்சுருக்கோம், அந்த தக்காளியும் இதோட ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஜாஸ்தியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg அளவான சிக்கன் தான் இருக்குது. ஸோ தட் ஒரு தக்காளி சரியாக இருக்கும், இல்லைன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயமும் வேக விடுங்க. நம்ம ரொம்ப நேரம் அம்மா செய்கிறப்போ குக் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் அடுத்தடுத்து போட்டுட்டு சிக்கனையும் போட்டு அப்படியே மூடி வச்சுருவாங்க, அவ்வளோதான். எல்லாமே ஒன்றா சேர்ந்து வெந்து ஃப்ளேவர் வரும், அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. நம்ம ஒன்றையும் நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் ரோஸ்ட் பண்ணிலாம் செய்வோம் இல்லையா, அது மாதிரிலாம் ரோஸ்ட் பண்ண தேவையில்ல. இதில் நெக்ஸ்ட் கரம் மசாலா போட்டாச்சு. கரம் மசாலா நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா அதையும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான என்னென்ன பொடி போடுவோமோ அதெல்லாம் போடுறாங்க. மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டாச்சு இப்போது. அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதுமானது. ரொம்ப இது சம்மர் சீசன் வேறு, அதனால காரம் நாங்கள் அதிகமாக சேர்த்தாமல் லைட்டான காரத்தோடு தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் ஆட் பண்ணுவோம். நமக்கு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணாலும் சரி, ஃபைனலாக ஆட் பண்ணாலும் சரி, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் எல்லாமே போட்டு அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்க போகிறோம். இது நம்ம ட்ரை கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். ரொம்ப லிக்விடான கிரேவி அது மாதிரி வராது, ட்ரையான கிரேவி தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவு தான் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோன்றத யோசிச்சுட்டு, உப்பு போடலை அப்படின்னா உப்பையும் கரெக்டாக போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம ஒரு லிட்டை வச்சு மூடி வச்சிடணும். நல்லா குக் ஆகணும் கிரேவி. நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா இது மாதிரி நமக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். கண்டிப்பாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.